கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவர் புற்றுநோயினால பாதிக்கப்பட்டாரு. அவருடைய நுரையீரல் எல்லாம் பழுதாகி விட்டதுனால மருத்துவர்கள் சொன்னாங்க, இனி நீங்கள் பிழைக்க வேண்டுமேயானா யாராவது உங்களுக்கு நுரையீரலை தானமா கொடுத்து அதை டிரான்ஸ்பிளான்ட் நாம் செய்தால்தான் முடியும், இல்லைன்னா உங்க வாழ்நாட்கள் ரொம்ப குறுகினதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க பிழைக்க வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட உடனே அந்த சகோதரருக்கு ஒரே வேதனை. எனக்கு யாராவது ஒரு லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு யோசித்தாரு. மறுபுறம் வேறு ஒரு நினைவு அவருக்கு வந்தது. நான் பிழைத்திருப்பதற்காக வேறு ஒருவர் மரணத்தை பார்க்க வேண்டுமா, வேறொருவர் மறிக்க வேண்டுமா? ஏன்னா நம்ம இந்த நாட்கள்ல பார்க்கிறோம், மூளை சாவு அடைந்திருக்காங்க, இனி அவங்க பிழைக்க வழி இல்லைன்னா குடும்பத்தார் அந்த நபருடைய உறுப்புகளை தானமா கொடுக்க முன் வருகிறது இப்பொழுது சகஜமா இருக்கு. அவர்களுடைய சரீரத்தின் உறுப்புகளை அநேகருக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து அதன் மூலமாய் எவ்வளவு பேர் பிழைக்க முடியுமோ மருத்துவர்கள் அவர்களை அந்த டிரான்ஸ்பிளான்ட் மூலமா பிழைக்க வைக்கிற மருத்துவ செயல்கள் இப்பொழுது அதிகரித்து வருகிற நிலையில இந்த சகோதரர் வேறு யாராவது மரிக்கும் நிலை வரும் பொழுது, அவர் மரணத்தை சந்திக்கும் பொழுது நான் பிழைக்க முடியும், எனக்காக ஒருவர் தானம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா அவர் மரிக்கணுமே, அந்த செயல் எவ்வளவு ஒரு வேதனையானது அப்படின்ற நினைவு அவருக்கு வரும் பொழுது துக்கப்பட்டாரு. பிரியமானவர்களே, இதேதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து செய்தாரு. ஒருவர் மரித்ததினால் ஒரு 4 பேரோ 5 பேரோ உயிர் பிழைக்க முடியும். ஆனா இயேசு மரித்ததுனால நம்ம உலகத்துல பிறந்த, இப்பொழுது வாழுகிற, இனி பிறக்க போகிற ஒவ்வொருவரும் பிழைக்கும்படியாய் தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். டிரான்ஸ்பிளான்ட் பண்ற மாதிரி இல்ல, நம்ம வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்படியாய் தன் ஜீவனை கொடுத்தார். அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் நம் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து பாவத்தினால் மரித்து போயிருந்த நம்மை மீண்டுமாய் புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறது தான் உண்மை. இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு என்ன நன்மை கிடைத்ததுன்னு அநேகர் சொல்லுகிற அந்த வேதனையான வார்த்தையை பார்க்கிறோம். ஆனா நாம் இன்றைக்கு பிழைத்திருப்பதற்கு ஒரே காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் அவர் நமக்காய் மரித்ததினால் நாம் பிழைத்திருக்கிறோம். Because he died, we are alive today. Amen. கலாத்தியர் 2:20 வாசித்து பாருங்க. ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாம நான் பிழைத்திருந்தது உண்மை. ஆனா என் வாழ்க்கை இருள்ல இருந்தது. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பின்பதாக எனக்குள் வந்தது இயேசு கிறிஸ்து. அதன் நிமித்தமாய் கிறிஸ்துவே எனக்குள் வாசம் பண்ணுகிறதுனால நான் பிழைத்திருக்கிறேன். ஆமேன். அதே வசனம் பாருங்க. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பின் நிமித்தமாய் நமக்காக மரித்தார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த செயலின் நிமித்தமாய் நானும் நீங்களும் பிழைத்திருக்கிறோம். இந்த ஆண்டவரை ஆராதிக்க நாளை பரிசுத்த ஓய்வு நாள் செல்ல மறவாதிருங்கள். நாம் அவரை ஆராதிப்பது நம் மீது விழுந்த ஒரு கடமை. நம்ம ஆராதிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எல்லாரும் இன்று இரவு அதுக்காக ஆயத்தமாகும்படி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திலும் நாங்கள் ஒவ்வொருவரும் நாளை பரிசுத்த ஸ்தலங்களுக்கு சென்று உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள புறப்பட்டு போகும்படியாய் இந்த இரவு நேரம் எல்லாரும் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். சரீர பலவீனங்கள் எல்லாம் இன்றே மாறட்டும். மன வேதனைகள், மனக்கசப்புகள், குடும்பத்தில் இருக்கிற அசாதாரண நிலைகள் எல்லாம் மாறட்டும். பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் நீங்கட்டும். நாளை எல்லாரும் வாஞ்சியோடு ஆண்டவரே எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை தொழுது கொள்ள துதிக்க ஆராதிக்க ஆலயங்களுக்கு புறப்பட்டு வரட்டும் சுவாமி. பரிசுத்த ஸ்தலங்களுக்கு புறப்பட்டு வரட்டும். பிரேயர் சென்டருக்கு புறப்பட்டு வரட்டும் சுவாமி. ஒருவர் கூட வீட்டில் இருந்து விட வேண்டாம் என்று ஆசீர்வதியும். அழைத்து வரும், ஒவ்வொருவரையும் அழைத்து வரும். உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அழைத்து வரும். இன்றிரவு நல்ல சமாதானம், ஆறுதல், ஆழ்ந்த உறக்கம் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.